இதெல்லாம் என்ன மிட்டாய் ஞாபகம் இருக்கா? 90ஸ்ல உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மிட்டாய்லாம் மறக்க முடியாத மிட்டாய். ஸ்கூல் படிக்கும்போது இதுக்காண்டி நம்ம காசெல்லாம் சேர்த்து வச்சு வாங்குவோமே. இதெல்லாம் ஞாபகம் இருந்தால் கீழே நானும் 90 கிட்ஸ் தாண்டா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது அவதார் பொருட்காட்சியில் தாங்க போட்டிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு பழைய நினைவுகள். என்ட்ரன்ஸில் இந்த அவதார் லைட்டிங்லாம் இருந்துச்சுங்க. இதை தாண்டினதுக்கப்புறம் உள்ளக்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருள், வீட்டுக்கு தேவையான ஜாமான் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராட்டினம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நம்ம இப்போ என்ன போக போகிறோன்னா இந்த ரிங்கு மாதிரி சுற்றுற இந்த ராட்டினத்துக்கு தாங்க போக போகிறோம். இந்த ரிங்கு ராட்டினத்தோட பேர் என்னன்னு தெரில. பேர் தெரிஞ்சால் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த ரிங்கு ராட்டினம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மேலே சுற்றுறதுல ராட்டினம் அதாங்க போகணும். இந்த ரிங்கு ராட்டினம் அவ்வளோ பயம் இல்லைங்க, ஸ்பீடாகவும் சுற்றலை, கொஞ்சம் ஜாலியாக தாங்க இருந்துச்சு. இதுக்கு 80 ரூபா, குழந்தைகளுக்கும் 80 ரூபா வாங்குறாங்க. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குழந்தைகளுக்கு ஒரு 50 ரூபா வாங்கலாம்ல. என் அக்கா பையன் போட்டிங் போகணும்னு சொன்னான். டேய் நான் ஒன்று அழகா தெர்மாக்கோலில் நம்ம ஊர்னிக்குள்ளே தூக்கி போகிறேன்டாங்கண்ணே. நான் போட்டிங் தான் போகணும்னு சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் அக்கா பையனையும் அக்கா பொண்ணையும் போட்டிங் கூட்டிகிட்டு போனாங்க. 2 பேரும் எங்கே போனாலும் ஏன் சண்டை போடுதுங்க, எதுக்கு சண்டை போடுதுன்னு அதுகளுக்கும் தெரில, எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குதுங்க. எங்கே போனாலும் சண்டை தாங்க போடுதுங்க ரெண்டும். வந்ததுக்கு அப்படியே நம்ம ஆசைப்பட்ட ராட்டினத்தில் ரைடு போயாச்சுங்க. ராட்டினத்தில் இருந்து ஃபோன் கீழே விழுந்துரும் சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலைங்க. அப்படியே நம்ம வெளியே கிளம்பும்போது தாங்க இந்த 90 கிட்ஸ் மிட்டாயை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்